அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணியும் வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம கன்டினியூஸா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள அனலைஸ் பண்ணி, நம்ம ரேங்கிங் பண்ணிட்டு இருக்கோம். அத எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன்? என்ன விஷயங்கள கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலயே குடுத்துட்டு வரேன். ஸோ 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்குங்க. ஸோ அப்ப எப்படி தரவரிசைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வீடியோல. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் என்ன பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, 175ல இருந்து 200வது பொசிஷன்ஸ் வரைக்கும் புடிச்ச இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி பார்க்க போறேன். ஸோ என்னென்ன கல்லூரிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் வித் ஓசி கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப் அதை வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ 175வது பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் வர்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃபும் கிட்டத்தட்ட சேம் 155.5. ஸோ என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1501 ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கலவை, ராணிப்பேட்டை. 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல். 4864 விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி மாவட்டம். 4944 அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ இந்த 4 கல்லூரிகளுமே 155.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப என்னென்ன பொசிஷன் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 175, 76, 77 மற்றும் 178ங்கிற பொசிஷன் முடிஞ்சதுங்க. அடுத்து 179வது பொசிஷன்ல 3 கல்லூரிகள் வர்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 155ல முடிஞ்சிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1238 ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருவள்ளூர் மாவட்டம். 2716 ஸ்பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். 3852 ஸ்ரீ பாரதி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன், புதுக்கோட்டை. ஸோ 170, 180 மற்றும் 181வது பொசிஷன் முடிஞ்சதுங்க. அடுத்து 182வது இடத்துல ஒரு கல்லூரி 1409 கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, செங்கல்பட்டு மாவட்டம். 154.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 183வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள் 154ங்கிற கட் ஆஃப்ல 2 கல்லூரிகள் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1420 தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்டலூர், சென்னை மற்றும் 5832 என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல்ங்க. இந்த 2 கல்லூரிகள் 183 மற்றும் 184வது பொசிஷன்ல வந்திருக்காங்க. அடுத்து 185ங்கிற பொசிஷன்ல 2 கல்லூரிகள். ஏன்னா 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 153.5ல வருது. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1115 ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் 2761 யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த 2 காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 153.5ங்கிற இடத்துல வந்திருக்குங்க. அடுத்து 187வது பொசிஷன்ல எத்தனை கல்லூரிகள் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 கல்லூரிகள் வர்றாங்க. ஏன்னா இந்த 4 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்மே பார்த்தீங்கன்னா 152.5 அப்படிங்கிற க்ளோசிங் கட் ஆஃப்க்கு நம்ம க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1512 எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ், திருவண்ணாமலை. 2642 பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கிருஷ்ணகிரி மாவட்டம். 2648 அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சேலம். 2707 ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு. இந்த 4 கல்லூரிகளுமே 152.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பொசிஷன்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 187, 188, 189 மற்றும் 190 அப்படிங்கிற கேட்டகரியில முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 191வது பொசிஷன்ல திருப்பி 4 கல்லூரிகள். ஏன்னா 4 கல்லூரிகளுமே 152ங்கிற கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காஞ்சிபுரம். 1325 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். 2617 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கருமத்தம்பட்டி, கோயம்புத்தூர். ஸோ இந்த 4 கல்லூரிகளுமே 152ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. வித் ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 191, 92, 93, 94ங்க. அடுத்து 195வது இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை. ஏன்னா அந்த காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் 151க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 150.5ல பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம், 1437 ஆர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 2302 ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலம், 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த 4 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்மே 150.5 அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றாங்க. 200வது பொசிஷன்ல ஒரு கல்லூரி, ஏன்னா அந்த கல்லூரி க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 150 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 5536 மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நம்மளுக்கு மதுரை மாவட்டம். ஸோ இதுதான் நம்மளுக்கு 175ல இருந்து 200 வரைக்கும் இடங்கள் பிடிச்ச பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள் மற்றும் அது ரிலேட்டடான டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.